துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப துலாம் ராசி யோசிக்கிறதுனா, நாங்க முதல்ல இருக்கோமானே எனக்கு தெரியலம்மா. உசுறு மட்டும்தான் மிஞ்சம் இருக்கு. எல்லாமே இழந்தாச்சு. போராடி போராடி வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுத்து போச்சு. இனியும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லாம போச்சு. இது எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசிகளுக்கு இவ்வளோ துன்பங்கள் ஆகுமா? இந்த தெய்வங்கள்லாம் கொஞ்சம் கருணை காட்டலாம் இல்ல. தெய்வ நம்பிக்கை அதிகமா கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. உண்மைக்கு பூர்வமா நடந்ததில்லை. தான் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு நஷ்டம் வர மாதிரியோ கஷ்டம் வர மாதிரியோ ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறது தான் இந்த துலாம். அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனித வடிவில் இருக்கக்கூடிய சித்தர்கள்னே சொல்லலாம். காரணம் கேட்டீங்கன்னா எது மேலேயுமே ஆசை கிடையாது. முற்றும் துறந்த முனிவர்கள் மாதிரி தான் துலாம் ராசி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆசை பாசங்கள் இருக்கு. அது மற்றவங்களுக்காக மட்டும், தனக்குன்னு சுயநலமா ஒரு நாளும் யோசிக்க மாட்டீங்க. அதே மாதிரி உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, இந்த நடிக்கிறது, இந்த தந்திரம் பண்றது, இந்த வேலைலாம் சுத்தமா தெரியாது. வெகுளியா இருப்பாங்க. எல்லாருக்குமே தன்னால முடிஞ்சதை நல்லா செய்யணும், இதை மட்டும் யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க. இப்படிப்பட்ட துலாம். அப்ப துலாம் ராசிக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுவும் கிடையாது. அதி புத்திசாலிங்க, நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் கொண்டவங்க. தன்னை நாடி வந்தவங்களுக்கு இயன்ற உதவிகளும் செய்வாங்க. தன்னால் இயலாத உதவிகளுமே 4 பேர்கிட்ட உதவி வாங்கியாவது செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் துலாம். எல்லாரையுமே தூக்கி பிடிக்கக்கூடியது தான் துலாம். அதாவது எல்லாரையும் தூக்கி பிடிச்சாச்சு. தூக்கி பிடிச்சதுனாலதான் வரம் கொடுத்தவன் தலைமையிலே கையை வைக்கிற மாதிரி நம்மளால வாழ்ந்தவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒன்று விட்டு பின்னாடி ஒன்று பேசுறாங்க. நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையே காலி தான். விச் மீன்ஸ் இப்போ வரைக்குமே ஒரு நாளாவது நீங்க அந்த உதவியை மறுத்துட்டா அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி தான். இந்த மாதிரி சூழ்நிலைகளை கையாண்டுக்கிட்டு துலாம் வாழ்ந்துட்டு இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தனக்கு உனக்கு தேவைன்னு போய் மற்றவங்க கிட்ட தலை வணங்காததான் அந்த துலாம். இவங்களுடைய குணாதிசயங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, துலாம் ராசி தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. இவ்வளோ எதுக்குங்க, துலாம் ராசி ஒரு வீட்டில் இருக்குதுன்னா ஒட்டு மொத்த பொறுப்பையும் அவங்களோட தலையில போட்டுட்டு மற்றவங்களாம் ஜாலியா இருப்பாங்க. ஆனால் துலாம் ராசி புலம்பும், என்னப்பா இது, அவங்களும் பண்ண மாட்டேறாங்க, இவங்களும் பண்ண மாட்டேறாங்க, இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க புலம்புவங்களை தவிர்த்து ஒரு நாளும் ஒருத்தரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆதி முதல் அந்த வரை 4ஆங்கால 5ஆங்கால சொந்தத்தை கூட இவங்க நல்லது கெட்டது செய்வாங்க. இதுதான் துலாம். துலாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு உறவுமே பிரிஞ்சு போவாது. புரியுதுங்களா? எப்பேற்பட்ட அடிதடி ஆகட்டும், சேர்த்து பிடிக்கிறதுல துலாம் தான் முன்னாடி நிற்கும். பாசத்துக்காக மட்டுமே உயிர் வாழக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரன். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட தலைப்பு பார்த்திருப்பீங்க. ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. துலாம் ராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க. மே மாதம் 14ஆம் தேதி இதெல்லாம் நடக்க போகுது. எந்த உறவுமா? இருக்கிற உறவுகளே என்ன வேற மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க, இப்ப புதுசா ஒரு உறவு வேற வரப்போதா, அது இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு புலம்பாதீங்க. வரக்கூடிய உறவு வேற யாரும் இல்லை, முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்த குரு பகவான் தான். அவருடைய மாற்றம் தான் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகுது. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறுமான்னு யோசிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறப்போகுது. அதை கண் கூட நீங்க பார்க்க போறீங்க. மே 14ஆம் தேதியிலிருந்து நல்லதொரு மாற்றத்துடைய தொடக்கம்னு வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டத்துடைய கதவு ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவா பார்க்கலாம். துலாம் ராசி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பலன்களை தரப்போறார். இது வரைக்கும் பல விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி இருந்தவங்க நீங்க இனி வெளிச்சத்துக்கு வர போறீங்க. எங்க போனாலும் முதல் மரியாதை கிடைக்க போகுது. வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்க கைக்கு வரப்போகுது. தந்தையாருடன் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல பிரிந்து போனவங்க ஒன்று சேருவாங்க. பணவரவு அதிகமாகும். எதிர்ப்புகள் விலகும். எதிரிகள்லாம் ஓட விட போறீங்க. ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதே போல இது வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருந்திருப்பீங்க. ஆனா இனி சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இல்ல கட்டின வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
இல்ல உங்க சொத்துக்களை வந்துட்டு இழந்திருப்பீங்க, மூதாதையர்கள் இருந்து அதை வித்திருப்பாங்க, அந்த சொத்துக்களை மறுபடியும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே போல துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ தள்ளி போய்கிட்டே இருந்த திருமணம் இப்ப கைகூடி வரும். அதே போல மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையும். எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசியோட நீண்ட நாள் கனவு வீடு வாங்கணும்பா, வீடு கட்டணும்பா. இதுக்கெல்லாம் வங்கி கடனை எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த வங்கி கடன் கிடைக்கும். அதே போல வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். இது சாம்பிளுங்க. நல்லா இருக்குல்ல கேட்கவே? இந்த பலன்களை விட குருடைய பார்வைக்கு எந்த மாதிரியான பலன்? உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால சோர்வு நீங்கி உற்சாகம் பறக்குது, ஆரோக்கியம் மிக சிறப்பா அமைய போகுது, தோற்ற பொழிவு கூடும், தயக்கம் தடுமாற்றம் இல்லாம எல்லாமே நல்லதா நடக்கும், உங்க கையில பணம் போறலும். அதே போல வருங்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்திலையும் கலகலப்பான சூழ்நிலை ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிட்டே விட்டு கொடுத்து பேசுவீங்க, அதாவது கணவன் மனைவிக்கிட்டே அந்யுன்யம் பெருகும். அதுதான் 3ஆம் இடத்தையுமே குரு பார்க்கிறாரு உங்க ராசியில. சொத்து சேர்க்கை உண்டாகுது, எதிர்பாராத வகையில பணவரவு உண்டு, பலருக்கு நகை ஆபரணங்கள் சேரும், செய்யக்கூடிய தொழில இருந்த கடினமான நிலை மாறுது. 3ஆம் இடத்தை தொடர்ந்து உங்களுடைய ராசியிலேயே 5ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுவதனால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கும். பிள்ளைகளால ஆதாயம் சேரும், பெருமை சேரும். அதே போல வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமா முழுசா அடைச்சிருவீங்க. எடுத்த காரியங்கள்ல முதல் முயற்சிகளையே வெற்றி கிட்டும். இதோட வாகன வசதியும் பெருகுது, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அடுத்த குருவினுடைய நட்சத்திர சஞ்சாரம், அதாவது உங்களுடைய தன சப்தமாதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்துல 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்வதனால குடும்பத்துல சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும், பணவரவு திருப்திகரமா இருக்கும், விவாதங்கள் குறையும், வழக்குகள் சாதகமாகும், புதுசா நகை வாங்குவீங்க, பிள்ளைகளோட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அதே போல உறவுக்காரங்கள்லாம் வீடு தேடி வருவாங்க, புதுசா வாகனம் வாங்குவீங்க. இதை தொடர்ந்து ராகுவின் நட்சத்திரத்துல 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரம் சாதகமா முடியும். பிள்ளைகளுக்கு வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்கள்ல வேலை கிடைக்கும். தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் மறையுது. இதோட உங்களுடைய தைரியஸ்தானத்துக்கும் ரோகஸ்தானத்துக்கும் உரியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே பயணம் செய்யறது 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும். ரொம்ப நாட்களாக இழுபறியாக இருந்த நீதிமன்ற வழக்கு சாதகமா முடியும். பெரிய பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும். கை வலி, கால் வலி, கழுத்து வலி இது எல்லாமே விலகும், ஆரோக்கியம் கூடும், எல்லா விதங்களிலுமே வெற்றி உண்டு. அடுத்த குரு பகவான் கடக ராசியில 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் பயணம் செய்வதனால குடும்பத்துல வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. பிள்ளைகளுடைய போக்குல கவனம் தேவை, ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. இதை அடுத்து குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்கும் வக்ரத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்துல பணி சுமை அதிகமாகும். அதே போல வண்டி வாகனங்களை இயக்குறப்போ கவனமா இயக்குங்க. சோ எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள நீ கவனமா இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லியாச்சு. இப்ப இதுவே பொதுப்படியா வியாபாரம் பண்றோம், தொழில் பண்றோம், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திகைக்க செய்வீங்க. என்னடா இது, நம்ம ஏதோ 5க்கு 10க்கு ஆசைப்பட்டு இவங்ககிட்ட போட்டி போட்டா இவங்க என்னன்னாக்க 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு போட்டு வியாபாரம் பண்றாங்க, அவங்க யானை மாதிரி வியாபாரத்துல நம்ம பூனை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஓடுவாங்க. அதே போல அனுபவசாலிகளை பணியில அமர்த்தி வெற்றி அடைவீங்க, வியாபாரத்தை பல மடங்கு உயர்த்துவீங்க. குறிப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிராவல்ஸ், கட்டிட உதிரிப்பாங்க இது சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் பட்டையை கலப்புவீங்க. அதே போல கூட்டு தொழில பங்குதாரர்களுடனான கருத்து மோதல்கள் நீங்குது, வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள்ல இப்ப இறங்குவீங்க, அதுவும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அடுத்த உத்தியோக பணி, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு தேடி வரும். கூட வேலை பார்க்குறவங்க அவங்க கிட்ட நட்பு பாராட்டுவாங்க, மேல் அதிகாரிங்க உங்க திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. யார பத்தியுமே தலைமை இடத்துல புகார் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. யார் என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, நீங்க உண்டு உங்க வேலை உண்டு. வர மாலையும் சரி மரியாதையும் சரி உங்களை தேடி வரும். அடுத்த கன்னித்துறையில் இருக்கவங்களுக்கு அயல்நாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க, வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்துங்க. அதே போல கலைஞர்களுக்கு பெரிய நிறுவனங்கள் இருந்து வாய்ப்புகள் தேடி வரும். அரசு சார்புல விருதுகளுமே கிடைக்கும். சோ ஒட்டு மொத்தமா இந்த குரு பயிற்சிங்கிறது எல்லா வகைகளிலுமே வெற்றியும் மகிழ்ச்சியும் அள்ளி தருவதாக தான் துலாம் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிகளுக்கு இந்த குரு பகவான் பொதுவா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருங்கிறத தெளிவா பார்த்துட்டோம்.
சோ இப்போ வரைக்கும் பார்த்ததுல இருந்தே துலாம் ராசிகளுக்கு குரு பகவான் ஒரு வெளிச்சமான பாதைக்கு வழி காட்டியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப தனிப்பட்ட முறையில துலாம் ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் கொடுக்க போறாரு அது தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. அதாவது தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி அக்கறை அதிகமாகும். பணியில நீ எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. வேலைக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு. முயற்சிக்கேற்ற ஆதாயத்தையும் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக்க போறாரு. பட்டம், பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாத்தையுமே உண்டாக்கி கொடுக்குறாரு. பொன் பொருள் சேர்க்கையுடன் வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரி வசதி வாய்ப்புகளும் அதிகமாக போகுது. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு. சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான அருள் கொடுக்கிறாரு. தடைப்பட்ட வேலையை நடத்தி வைக்கிறாரு. பணியில தொழில்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல எடுக்கூடிய வேலைகளை லாபமாக மாத்தி கொடுக்குறாரு. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்தை வழங்குறாரு. தொழில் வியாபாரத்தின் காரணமா இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியூர்ல வசிக்க வேண்டிய நிலையுமே சிலருக்கு உண்டாக்குறாரு. ஆனா அந்த வெளியூர் பயணமும் உங்களுக்கு பல விதங்கள்ல ஆதாயத்தை தான் கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. வருமானத்துல ஏற்படும் தடைகள் விலகுது. எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றி, செல்வாக்கு உயருது. வருமானம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கும். தாயாருடைய உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும். கல்வியில மேன்மை உண்டாகுது. நோய் தீருது. விரோதிகளால உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்குது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியுது. ஒட்டுமொத்தமா குருவினால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் போகுது. இன்னும் ஒரு படி மேல சொன்னா இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. உங்களுடைய நிலையில மாறுதல், செல்வாக்கு உயருது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வழக்குகள்ல இருந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இளைஞர்களுக்கு காதல் தோன்றும். அந்த காதல் கூட உங்களுக்கு திருமண பந்தத்துக்குள்ள முடிவாகும். அதே போல உடன்பிறப்புகளால ஆதரவு உண்டு. வியாபாரம், தொழில முன்னேற்றம் பெற போறீங்க. வேலையில எதிர்பார்த்த உயர்வு ஏற்படுது. இன்னும் பொதுவா சொன்னா இந்த குரு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இதே நேரத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானோட சஞ்சாரமும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்குது. முன்னேற்றத்தை உண்டாக்குது. அது தொழில் ரீதியா தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்னதுதான் அக்கறை அதிகமாகுது. சிலர் தொழில விரிவு செய்வீங்க. அதே போல தொழில நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வேளாண் மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில்கள்ல மினரல் வாட்டர், குளிர்பானம், உணவகம், மருந்தகம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், கல்வி நிறுவனம், நிதி நிறுவனம், ஸ்டேஷனரி, பங்கு வர்த்தகம், ஆன்லைன் பிசினஸ், ஏற்றுமதி, இறக்குமதி, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், பப்ளிகேஷன், சின்னத்திரை, வலைத்தளம் இது போன்ற தொழில்கள்ல பல மடங்கு லாபம் அதிகமா கிடைக்கும். ஆனா தொழில் ரீதியாவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாட்கள், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல ஒருத்தருக்கு கைகட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி பணியாட்களுக்கு நீ எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டாகுது. செல்வாக்கு அதிகமாகுது. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வும் ஊதியமும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலங்க. படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும். உறவுக்காரங்கிட்ட ஆதரவு உண்டாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை அதிகமாகுது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் குருடைய சஞ்சாரத்தினால படிப்புல இருந்த தடைகள் விலகுது. வெற்றியை நோக்கி நடை போட போறீங்க. படிப்பின் மீது ஆர்வம் கொடுது. அதே போல பொது தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல நீ எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு உத்தியோகம் நிச்சயம். அடுத்து உடலை பொறுத்திருக்கும் உடல் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் சீராகும். அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் விலகுது. உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது. கணவன் மனைவிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க போறீங்க. பிள்ளைகளுடைய நலெல்லாம் அக்கறை கொடுத்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். பொன் பொருள் சேருது. இதே போல வீடு, வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் கூட இப்ப நனவாகும். எதிர்கால தேவைக்காக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரங்க அனுதினமும் திருத்தணி முருகப்பெருமானை வீட்டுல வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். குரு பார்வை வந்தாச்சுங்க. இனி அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா இந்த சுவாதி நட்சத்திரம் வலம் வரப்போகுது. சும்மாவா சொன்னாங்க ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு? நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடிவு காலங்க. என்ன செஞ்சாலும் சரி அதில் லாபம் உண்டு. செய்து வரக்கூடிய தொழில் சிறப்படையும். வருமானம் அதிகமாகும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் ஆனதுக்கும் குறைவு இருக்காது. பொன் பொருள் சிறம். நீங்க எதிர்பார்த்து இயக்கப்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொன்றுமே உங்க கைக்கு வரப்போகுது. அலுவலக பணிகள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு, வழக்குகளுக்கு முடிவு வரப்போகுது. ஒரு சாதனையாளர்களாக நீங்க நிமிர்ந்து நிற்க போறீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் கிடைக்க போகுது. அதே போல குடும்பத்துல கூடிய சங்கடங்கள், அந்நீரால நீங்க பட்ட அவமானம், பிள்ளைகளால உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், எதிர்மறையான பலன்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா மறைஞ்சி நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது. புதிய நம்பிக்கை உண்டாகுதுங்க. வாழ்க்கையில ஆயுள் பத்தின அச்சம் விலகுது. புகழ், செல்வாக்கு அதிகமாகுது. நினைச்சதை நடத்தி முடிச்சுக்க போறீங்க. துணிச்சல் அதிகமாகுது. குடும்பத்தில் நிலவிய குழப்பங்களுக்கு முடிவு வருது. எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. செல்லக்கூடிய இடம் எல்லாம் சிறப்பு உண்டாகுது. தொழில் விருத்தியாகுது. கடன் அடைப்படுது. நோய் குணமாகுது. அரசியல், எழுத்து, பேச்சு, செயல் எல்லாமே முன்னேற்றம் அடையும். தைரியம் அதிகமாகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு, ஆலய தரிசனம் இது போன்ற தெய்வ வழிபாட்டுல மனம் செல்லும்.
சகல சௌபாகியங்களுமே இந்த நேரத்துல உண்டாகுது. இது தாண்டி பொதுவா சொன்னாக்க குரு உங்களுக்கு சாதமா இருக்கக்கூடிய இதே நேரத்துல சனியும் சரி, சூரியனும் சரி, செவ்வாயும் சரி போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குறாங்க. அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழிலை எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. போட்டியாளர்களால தடைப்பட்டு வந்த வர்த்தகம் வளர்ச்சி அடையும். இன்னும் ஒரு சிலர்லாம் உடைய தொழிலை வளர்ச்சி அடைவதனால வெளியூர்லயும் வெளிநாடுகள்லயுமே விரிவு செய்ய போறீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, கம்ப்யூட்டர், டிராவல்ஸ், கமிஷன் ஏஜென்சி, மினரல் வாட்டர், குளிர்பானம், உணவகம், ஆட்டோமொபைல்ஸ், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், பங்கு வர்த்தகம், ஆன்லைன் பிசினஸ், எலக்ட்ரானிக்ஸ், அலைபேசி, ஆயத்த ஆடை, நவீன சாதனம், பேன்சி ஸ்டோர், சின்ன திரை, வலைத்தளம் இது போன்ற தொழில்கள்ல எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் கூடும். பட் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி உண்டு. அடுத்து பணியர்கள், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்கு கைகட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது, செல்வாக்கு அதிகமாகுது, கூட வேலை பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு கிடைக்கும், உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், எதிர்பார்த்த ஊதியம் சலுகைகள் கிடைக்கும். இது கவர்மெண்ட் வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்த பதவி வரும், விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல உங்கள் மீது மற்றவங்க பொய்யா குற்றம் சாட்டியிருப்பாங்க, பொய்யா வழக்குகள் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே பொய்ன்னு நீங்க நிரூபிக்கக்கூடிய காலம். உங்களுடைய நிலையை மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய நேரம். அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் விலகுது, கணவன் மனைவியிடையே நெருக்கம் உண்டாகுது, உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும், குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாக போது, உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது, பொன் பொருள் சேருது, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல முன்னேற்றம் உண்டாகுது. அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் குருபகனுடைய சஞ்சாரம் பார்வைகளும் ஒரு சாதகமா இருக்கிறதுனால படிப்புல புகழை அடையக்கூடிய காலம். படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும், விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுல சேர்ந்து படிக்க போறீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் நோயினால பாதிக்கப்பட்டவங்க மருத்துவ சிகிச்சைனால அந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. தொற்று நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த சங்கடங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க. பிபி, சுகர் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாமே மருத்துவ சிகிச்சைனால கட்டுக்குள்ள வரும். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பாக்கிய குருவும் லாபக்கேதுவும் நன்மையை கொடுக்குறாங்க. குடும்பத்தில் கூடிய சங்கடங்கள் விலகுது, நிம்மதி உண்டாகுது, பொன் பொருள் சேருது, புதுசா வீடு வாங்குவீங்க, வாகனம் அமையும், சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், பிள்ளைகளால மேற்கல்வி, திருமணம், குழந்தை பேரு இது போன்ற உங்களுடைய கடமைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் நிறைவேற போகுது. உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு அதிகமாக போகுது, சேமிப்பு உயரப்போகுது. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி குடும்பத்தோட ஒரு முறை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கையில நன்மைகள் சேரும். அடுத்ததா விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். தொழிலையும் சரி முன்னேற்றம், வேலையில உயர்வு, ஆரோக்கியத்துல மேம்பாடு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சமுதாயத்துல அந்தஸ்து உயரப்போகுது, குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது, பணப்புழக்கம் நல்லா இருக்கும், படிப்புல வெற்றி அடைய போறீங்க. குரு பொறுத்திருக்கும் உடல்நல குறைவு, உறவுக்காரங்கிட்ட இருந்த விரோதம், தொழில் இருந்த தடை, குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாமே சீராகுது. பொதுவா இந்த குருவை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வையுடைய பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இது வரைக்கும் இருக்க நெருக்கடிகள் விலகுது, கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது, செல்வாக்கு உயருது, பொன் பொருள் சேருது, உடல் பாதிப்புகள் விலகுது, தன்னம்பிக்கை அதிகமாகுது, உடன்பிறப்புகளால ஆதரவு கூடுது, குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துடைய ஆசி உண்டாகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே உங்களை விட்டு விலக போகுது. கூலி வேலை செய்றீங்க, தனியார் துறை, அரசாங்கத்துறையே இல்லை, ஒருத்தருக்கு கைகட்டி சம்பளம் வாங்கினா கூட சரி, எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும், பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க, வீண் செலவு கட்டுக்குள்ள வரும், நெருக்கடிகள் குறையுது, அலுவலகத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு வருது, குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது, தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றியாக மாறும், வேலை தரவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், எதிர்பாராத வரவு உண்டாகுது, எதிரிகள் விலகி ஓடுவாங்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், உழைப்பு அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற உயர்வையும் உண்டாக்குறார். இன்னும் பொதுவா சொன்னா இந்த குருவுடன் சேர்ந்து சூரியனும் சரி செவ்வாயும் சரி யோகமான பலன்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை அதிகமாகுது, எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது, உங்க எதிரிகள் போட்டியாளர்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்த இடையூறுகள் எல்லாத்தையும் விலக்கிட்டு ஓட போறாங்க. பணியாளர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும், கம்ப்யூட்டர், ஷேர் மார்க்கெட், கமிஷன் ஏஜென்சி, ஜுவல்லரி, ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், வேளாண்மை, ஏற்றுமதி, இறக்குமதி, மினரல் வாட்டர், குளிர்பானம், உணவகம், ஆன்லைன் பிசினஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், அலைபேசி, நவீன சாதனங்கள் இது போன்ற தொழில்கள்ல பல மடங்கு முன்னேற்றம் இருக்கும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ இல்ல கைகட்டி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி, பணிச்சுமை ஏற்பட்டாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும், திறமைக்கு மதிப்பு உண்டாகுது, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது, ஊதியம் கிடைக்குது, சிலருக்கு பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறுவீங்க, அதிகமான சம்பளத்தோட வேலை கிடைக்கும், மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும். பெண்களை பொறுத்திருக்கும் உங்களுடைய பார்வையினால அவருடைய சஞ்சார நிலையினால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது, உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது, படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது, கணவன் மனைவி இணக்கம் உண்டாகுது, குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த இயக்கம் தீருது, பொன் பொருள் சேருது, உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது. கல்வியை பொறுத்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த காலம் யோகமான காலமா அமையுது, பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குது, தகுதியின் அடிப்படையில் விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவில் சேர போறீங்க. உடல்நிலையை பொறுத்திருக்கும் பாதிப்புகள் எல்லாமே சரியாகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் சஞ்சார நிலைங்கிறது பார்வைங்கிறது
குடும்பத்தில் கூட நெருக்கடிகள் நீக்கி வைக்குது, தம்பதிகளுடைய ஒற்றுமை சிறப்பா இருக்கு, செல்வம் செல்வாக்கு அதிகமாகுது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது, புதுசா வண்டி வாங்குறது, சொத்து வாங்குறது இது போன்ற யோகம் இருக்கு. உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயர போகுது, சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க, அதாவது ஒட்டுமொத்தமா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம், வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த துலாம் ராசிகளுக்கு குரு பயிற்சிங்கிறது பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, ஈடு இணையில்லாத ஒரு முன்னேற்றத்தை தான் இந்த குரு கொடுக்க போறார். இப்போ ஆலய தரிசனத்துக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசலில் அருள்பாலிக்கும் விருத்தபுரீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணுங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் இருக்கும், நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும், குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும், குறிப்பா குலதெய்வத்துடைய அருள் கூடவே இருக்கும். வாழ்த்துக்கள்ங்க.